தேவ வசனங்களை படிக்கும்படி ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேளைகள் இது உலகத்திலே நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியமாக இருக்கிறது. And even reading the scripture and searching the scripture, it's a great privilege of what we have. உலகத்தில் ஞானிகளுக்கும் உலகத்தின் கல்விமான்களுக்கும் கிடைக்காத ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு பாக்கியகரமான அனுபவத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Even what the worldly people, the people with the knowledge and wisdom, what they have not received, but God has given that goodness in our life. நான் ஏற்கனவே சொன்னது போல உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு என்னும் நாமத்தை இதுவரைக்கும் அறியாமல் ஜீவிக்கிறார்கள். Even as I told, there are many who live upon the earth never knowing the name of the Lord Jesus Christ. அந்த நாமத்தை அறிந்தது மாத்திரமல்ல, அதை ஆழமாக அறியவும் தேவன் நமக்கு கிருபை செய்து வருகிறார். Not only knowing that the name of the Lord, but the Lord God enabling the last days to know very profoundly. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். For that we have to be very grateful to our Lord. இந்த நாட்களிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரிய 9 ஆசீர்வாதங்களை குறித்து படித்துக் கொண்டிருக்கிறோம். In these days we have been dealing about the 9 blessings that belong to the people of Israelite. அதிலே 6வது ஆசீர்வாதம். And in that we are going to see about the 6th blessing. வாக்குத்தத்தம். That is the promises of God. வாக்குத்தத்தங்கள் அவர்களுடையவைகள். The promises belongs to them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த வாக்குத்தத்தங்களை பற்றி இன்றைக்கு நான் 2 வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். Regarding the promises, I want to tell 1 or 2 words about it. இஸ்ரவேல் ஜனங்களுடைய மேன்மை பற்றி பவுல் எழுதும்போது, while Apostle Paul writing about the greatness about the Israelites, ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்ற ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் அந்த ஜனம். Those people were received the promise of God and blessed generation. பழைய ஏற்பாட்டிலே கொடுக்கப்பட்டிருக்கிற अनेक வாக்குத்தத்தங்கள் இந்த இஸ்ரவேல் ஜனத்துக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் தான். And all the Old Testament promises which has been all given to the people of Israelite. கர்த்தரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்றவர் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are the people who receive the promises of God. They are the blessed people. ஆனால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் உண்மையில்லாமல் போனபடியினால் அவர்களுக்கென்று சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் நமக்கு சொந்தமாயிற்று. They were not faithful in the life, and all those promises became our own promises. நமக்கு என்று சொன்னால் அதில் யார் உண்மை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த வாக்குத்தத்தம் சொந்தமாயிற்று. And whosoever they are faithful, for them those promises became own for them. இன்னும் சற்று ஆழமாக சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசியாதவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்கு சொந்தமாக்க முடியாது. புதிய ஏற்பாட்டின் வாக்குத்தத்தங்களையும் சொந்தமாக்க முடியாது. Whosoever not believe the Lord God, even the Old Testament promises, even the New Testament promises, in no way they could make it as their own. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் சொந்தமாகின்றன. And whosoever believe the Lord Jesus Christ, all the promises belong to them. யூதர்களுக்கு என்ன நடந்தது? What happened to the Jewish people? அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கவில்லை. But they never believed the Lord Jesus Christ. ஆகையால் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டாலும் அந்த வாக்குத்தத்தங்கள் அவர்களுக்கு உபயோகமாய் பிரயோஜனமாய் அல்லது பலிக்கவில்லை என்று சொல்லலாம். And even though it was a set promises, but it never accomplished upon them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. யூதர்களுக்கு இன்னும் ஒரு கூட்டத்தினருக்கு குருட்டாட்டம் இருக்கிறது. Even in the midst of the Jewish people, still now they have blindness. வேத புத்தகத்திலே ஞாயிறு பள்ளியில் கூட பிள்ளைகளுக்கு ஒரு பாடம் உண்டு, யூதருடைய குருட்டாட்டம். It is the blindness of the Jewish people. யூதருடைய குருட்டாட்டம் என்பது அவர்கள் இன்னும் தேவகுமாரன் யார் என்று அறியாமல் இருப்பதுதான். What is the blindness? Till now they have not known the Son of God, Jesus Christ. அவர்களுடைய கண் எப்பொழுது திறக்கப்படும்? When their eyes will be open. அந்த உபத்திரவ காலத்தில் தான் அவருடைய கண்கள் திறக்கப்படுது. மகா உபத்திரவ காலத்தில் தான் தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்க்கிறார்கள். Well, in the most tribulation period they will be looking the God whom they have pierced. இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு தான் வாக்குத்தத்தம் பலிக்கும். And whosoever believe the Lord Jesus Christ, that promises will be accomplished in them. கிறிஸ்தவ ஜீவியமே வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஜீவிக்கிற ஜீவியம். Even the Christian life is only based upon living upon the promises of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அல்லது தேவ பக்தி என்றால் என்ன? What is meant by godliness? தேவ பக்தி என்பதே வாக்குத்தத்தங்களை விசுவாசிப்பதுதான் தேவ பக்தி. Godliness means it's merely believing the promises of God. ஆகையினால் தான்
தேவ பக்தியானது இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why the godliness, even for the present, even for the next world, it is something he promises. ஒருவன் பக்தி உள்ளவன் என்று எப்படி சொல்ல முடியும்? In what a way one can be narrated as a godly man? அவன் உடுத்திருக்கிற துணியை வைத்தோ அல்லாவிட்டால் அவனுடைய வெளிப்படையான தோற்றங்களை வைத்தோ அல்ல. ஒருவன் பக்தி உள்ளவன் என்று சொல்வது வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஜீவிக்கிறவன் என்றால் அவன் தான் பக்தி உள்ளவன். And it's not because of the garments, it is not the outwardly appearance, but whosoever believe the promise, he is the man with the godliness. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களுக்கும் உரிய வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் இருக்கிறது. And even for your life, all those promises are contained in the scripture. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதை பற்றி நான் சொல்வதற்கு முன்பு நான் போன வாரம் உங்களுக்கு சொன்னேனே, அதுபோல இந்த வாக்குத்தத்தம் எப்படிப்பட்டது என்பதை நான் திரும்ப ஒரு முறை உங்களுக்கு சொல்லுகிறேன். And before I want to tell what I told in the previous week, what kind of thing the promises of God. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள்? What kind of promises given by the Lord to us? 6 காரியங்கள் சொல்லுகிறேன். Now I want to tell about 6 things. நான் போன வாரம் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லி இருந்தேன். Even the previous week already I have told about. அதை நான் திரும்ப உங்களுக்கு ஒரு முறை ஞாபகப்படுத்துகிறேன். And again I want to repeat and remind about those. முதலாவது தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நல்ல வாக்குத்தத்தங்கள் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. And the promises of God, firstly it is said it is all the good promises. இரண்டாவதாக அவைகள் அருமையான வாக்குத்தத்தங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன. Secondly it has been termed as a precious promises. மூன்றாவதாக அந்த வாக்குத்தத்தங்கள் இம்மைக்கும் மறுமைக்கும் உரிய வாக்குத்தத்தங்கள். Thirdly, those promises belong to the present and the next world. நான்காவதாக Fourthly, அந்த வாக்குத்தத்தங்கள் ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்கள். those promises all related to life, living promises. ஐந்தாவதாக இந்த வாக்குத்தத்தங்கள் கிருபை உள்ளவைகள். And fifthly, that promises with the grace. அல்லது கிருபையான வாக்குத்தத்தங்கள். All the gracious promises. ஆறாவதாக இந்த வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது அல்லது மாறாத வாக்குத்தத்தங்கள். Sixth, the promises, unchangeable promises, yea and amen. அடுத்ததாக சொல்லப்போனால் இவள் நித்திய வாசஸ்தலங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள். Nextly, these promises relate to the eternal habitation. அப்படி 7 காரியங்கள் இதை பற்றி சொல்லலாம். And we can say about 7 things about the promises. என்னாகமம் 10 அதிகாரம் 29 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். And we read in Numbers chapter 10 verse 29, and here said God has spoken good promises. கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள்? நல்ல வாக்குத்தத்தங்கள். அந்த நல்ல என்ற வார்த்தையினுடைய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன். I want to give a definition to the word, the good promise. பிரியமானவர்களே, உலகத்திலே மனிதனுக்கு நல்லதாய் தோன்றுகிற எத்தனையோ காரியங்கள் உண்டு. Even in the world, whatever seems to be as a good thing for man. ஆதாமும் ஏவாளும் விழும் முன்பு அவர்களுக்கு அந்த பழம் நல்லதாக தெரிந்தது. Before the fall of Adam and Eve, even that fruit appeared to be so pleasant. அப்படியே உலகத்தில் மனிதனுக்கு நல்லவையாய் தோன்றுகிற எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. Even today, some things which appear to a man as very good. உனக்கும் கூட நீ நல்லது என்று நினைக்கிற எத்தனையோ காரியங்கள் இருக்கலாம். Even for you personally, there may be a matter what you think is good. ஆனால் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு இந்த உலகத்துக்குரிய எதுவும் நல்லது என்று சொல்ல மாட்டான். தேவன் எதை பற்றி அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரோ அதுதான் நல்லது என்று அவன் சொல்லுவான். But a spiritual man would never say whatever found on this earth as a good, but the promises what have been given by the Lord as a good. கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The Lord has God has given a good promises. மோசேயினுடைய மாமனுக்கு இந்த வாக்குத்தத்தம் நல்லதாக தெரியவில்லை. மோசேயினுடைய மாமனுக்கு அவனுடைய ஜனம், அவனுடைய ஊர் அதுதான் அவனுக்கு நல்லதாக தெரிந்தது. திரும்பி போய்விட்டான். Even the father-in-law Moses, for him these promises never seems to be so good. Only his people, his children and his son, that's why he went back. கர்த்தர் எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார் என்று மோசே சொல்லும்போது அதைவிட அவனுடைய சொந்த ஊரும் அவனுடைய ஜனங்களும் தான் அவனுடைய பார்வையிலே நல்லதாக தெரிந்தது. ஆகையால் அவன் கானானுக்கு வருகிறேன் என்று சொல்லாமல் அவன் ஊருக்கு திரும்பி போய்விட்டான். Even Moses had a good promises, but this father-in-law, even though he told, but he went back without even entering into the Canaan. உங்களில் எத்தனையோ பேர் பல காரியங்களை நல்லது என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Even today many will think about many things as a good. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார்.
தேவன் உனக்கு எதை பற்றி வாக்குத்தத்தம் செய்தாரோ அதுதான் நல்லது உன்னுடைய வாழ்க்கையிலே, மற்றதொன்றும் நல்லது என்று நீ நினைக்காதே. But whatever the Lord God had promised in our life, you must believe that those are the things that are good in our life. மோசே சொல்லுகிறான், அந்த கானான் நல்ல வாக்குத்தத்தம். But even Moses said that Canaan is a good promised land. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அதற்காகத்தான் அவன் தன்னுடைய அரண்மனை வாழ்க்கையும் அற்பமாக எண்ணினான். That's why even the life of the palace he low estimated it. இரண்டாவதாக தேவன் செய்த வாக்குத்தத்தம் அருமையான வாக்குத்தத்தம் என்று 2 பேதுரு 1:4 நாம் படிக்கிறோம். Even we read about the promise, the 2 Peter chapter 1 verse 4, the promises were so precious. அருமையான வாக்குத்தத்தம். It is all the precious promises. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்வாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள். இந்த இடத்திலே வாக்குத்தத்தங்கள் அருமையானவைகள் என்பதனுடைய கருத்து என்ன? What is the meaning for the word preciousness? வாக்குத்தத்தங்கள் அருமையானது என்பவைகள், அந்த அருமையான இந்த வார்த்தை, விசேஷமான இந்த வார்த்தை அந்த இடத்திலே ஒரு ஆழமான சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. திவ்ய சுபாவத்துக்கு நம்மை பங்காளிகளாக்குகிற வாக்குத்தத்தங்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அருமையானது என்பது அல்லது பிரஷியஸ் விலையேறப்பெற்றது என்பது அவன் திவ்ய சுபாவம் உள்ளவனாய் மாறுவதுதான், வேற எதுவும் விலையேறப்பெற்றதல்ல. What is a precious in the life of a man when he changed to the divine nature of God? That is the precious things. பல கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களாவில் ஒரு மனிதன் ஜீவித்தாலும், even though the man is able to live a house worth of crores of rupees, ஒரு விசேஷித்த ஸ்தானத்திலே இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இருந்தாலும், even though a man living with a good status in this world, உலகத்தாரெல்லாம் ஒரு மனிதனை புகழ்ந்து பேசக்கூடிய அளவில் ஒரு மனிதன் இருந்தாலும், even though a man is able to live being appreciated by all world, ஒன்றும் விசேஷம் அல்ல. but all those things is not appreciable or precious. திவ்ய சுபாவமுடையவனாய் ஒரு மனிதன் மாறுகிறான் என்றால் அவன்தான் தேவனுடைய பார்வையிலே விலையேறப்பட்டவன். ஹல்லேலூயா. And a man changed to the divine nature of God, that is the precious in the sight of the Lord. நீ என் பார்வையில் அருமையானபடினால் கனம் பெற்றாய். As you are so precious for my sight, you are நானும் உன்னை நேசித்தேன். I have even loved you. நீ என் பார்வையில் அருமையானபடினால் கனம் பெற்றாய். As you are precious, you got the honor. நானும் உன்னை நேசித்தேன். Even I have loved you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy நாம் name. திவ்ய சுபாவமுடையவர்களாய் மாறும்போது ஆண்டவருடைய பார்வையிலே அருமையானவர்களாய் காணப்படுகிறோம். When we have a divine nature from the side of the Lord, we tend to be a very precious. நம்மை கர்த்தர் நேசிக்கிறார். Even the Lord God is loving us. கர்த்தர் யாரை நேசிப்பார் சொல்லுங்க? To whom God would be able to love, ஒரு பணக்காரனை என்றல்ல, is not able to love a rich பெரிய people, அதிகாரி அல்ல, is not a great official, ஒரு பெரிய உலகத்திலே பெரிய செல்வாக்கு உடையவன் அல்ல, it's not a man who is having great power and authority, இந்த இடத்திலே இந்த உலகத்திலே பெரியவன் என்று அழைக்கப்படுகிறவன் அல்ல, it's not a man who I will be called to be as a great. ஆண்டவர் அருமையானவன் என்று சொல்லுகிறவன் திவ்ய சுபாவம் உள்ளவன். அவனைத்தான் கர்த்தர் அருமையானவனாய் காண்கிறார். அவனுக்கு தான் கர்த்தர் ஆத்துமாக்களையும் கொடுப்பாராம். And God would call the man with a divine nature as a precious, and you would give much souls to him. உனக்கு பதிலாக நான் ஆத்துமாக்களை தருவேன் என்று சொன்னார். And our God said, for you and I will give many souls. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise the holy name. நீங்கள் திவ்ய சுபாவத்துக்கு பங்காளிகளாய் மாறும்போது அதுதான் தேவனுடைய பார்வையில் அருமையானது. When you became a partakers of the divine nature, that is the precious before the sight of the Lord. அதை பற்றி தான் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அருமையான வாக்குத்தத்தம். That's why it is only termed as the precious promises of God. அடுத்ததாக நாம் இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. தேவ பக்தி இம்மைக்கும் மறுமைக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. அந்த வசனத்தை படியுங்கள். The word of God, the promise of God, which is even promise even for the present and the next world. 1 தீமோத்தேயு 4:8 தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாக. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்பு வருகிற ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளது. The promise of life that is now is, and that which is to come, that is called the promises of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இந்த உலகத்துக்குரிய சகல நன்மைகள் நமக்கு அவசியமானவைகள் எல்லாம் அந்த வாக்குத்தத்தங்களில் உண்டு. Whatever we need, all those things are only contained in the promises of God. இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. And they never end with this world. மரித்த பின்பும் நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்தும் வாக்குத்தத்தம் இருக்கிறது. Even after the death, how we would be, there is also some promises. கர்த்தரை பாருங்கள், எவ்வளவு கருத்துடையவர்.
And see how the Lord God is so concerning about us. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், As He is always caring for you. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், As He care for you. நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஆலோசனையின்படி சொல்லுகிறேன், இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேளுங்கள், அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால். As you have come according to the counsel of God, as He careth for you. உங்களுடைய கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். Just you cast all your worries and cast upon Him. இந்த உலகத்துக்குரிய எந்த காரியத்திற்கும் அவர் நமக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Whatever the things are present to the world, and He had given us promises for that. தேவன் நம்மை கஞ்சாடையாய் விடுகிறவர் அல்ல. The Lord God will never be beginning about our life. இந்த உலகத்தில் உனக்கு என்ன தேவையோ அதற்கு அவர் உனக்கு வாக்குத்தத்தமே தந்திருக்கிறார். Whatever that is required for this world, and He had given something like a promise. அதாவது ஒரு செக்ல இத்தனை லட்சம் ரூபாய் என்று எழுதி சிக்னேச்சர் போட்டு உன் கையில கொடுத்துக்கிறார். நீ அதை கொண்டு போய் கேஷ் பண்ணணும், பேங்க்ல கொண்டு போய் நீ அதை கேஷ் பண்ணணும், அது உன்னுடைய வேலை. And He had like a check He had given, written about the amount and what He had to do, and you had to just make it as a money in the bank. உனக்கென்று தேவன் உனக்கு இந்த பூமியில என்னென்ன அவசியமோ அதற்கென்று வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Whatever that is needed on the earth, God has given us a promises for you. இம்மைக்குரிய அனைத்து காரியங்களுக்கும் வாக்குத்தத்தம் உண்டு. For all those things present in the world, God has given us a promise. நீ ஏன் ஒரு புறஜாதியை போல காணப்படுகிறாய்? Why you just appear like a Gentile? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கைக்கு சம்பந்தமான இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதா இருந்தாலும் கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தம் தரவில்லையா? அந்த வாக்குத்தத்தத்தை நீ பிடித்துக் கொள்ள கூடாதா? And whatever the thing that pertain to the world has not God given as a promises, is not a thing for you to hold that. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொண்டு அதை நீ தேவனிடத்தில் உரிமை பாராட்ட கூடாதா? And you had to hold the promise, and you had to demand in the presence of the Lord. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், ஒரு செக்ல அமௌண்ட் எழுதி சிக்னேச்சர் போட்டு உன் கையில கொடுத்திருக்கிறார், நீ கொண்டு போய் பேங்க்ல கொண்டு போய் கேஷ் பண்ணணும், அதான் உன்னுடைய வேலை. And even God has written like a check, and you had to take it to the bank and encash it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வாக்குத்தத்தங்கள் எழுதி கொடுத்துக்கிறார். உனக்கு என்ன தேவையோ, இன்றைக்கு இந்த வசனம் பேசப்படும் போதே உனக்கு என்ன தேவையோ அதற்கு வாக்குத்தத்தம் உண்டு. அந்த வாக்குத்தத்தத்தை நீ உறுதியாய் பற்றிக்கொண்டு கர்த்தரை மகிமைப்படுத்து. அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறினான். And whatever that you need, it is all given promises, and he glorified God, and he became strong in faith. இந்த உலகத்துக்குரியது மாத்திரமல்ல, மறுமைக்குரியதான வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Not only to the present world, even the promise to the next world also being given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது, and actually while I look into that, நான்காவதாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் ஜீவனுள்ளவைகள். And fourthly, the promises of God, they are lively, they are நித்திய ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தங்கள். and they are the promises pertaining to the eternal life. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அழியாத ஜீவனுக்குரியவைகள். Even the promises of God all belong to the incorruptible things of this world. என்றென்றைக்கும் நிலைநிற்கக்கூடியவைகள். And it is the things that are able to stand forever and ever. ஆகையால் தான் ஒரு சாதாரண அற்ப ஆயுசுள்ள ஒரு மனிதனை நித்திய ஜீவன் உள்ளவனாக அந்த வாக்குத்தத்தங்கள் மாற்றுகிறது. That's why it's able to convert a man having a little length of life as a man with having a long life. உதாரணமாக சொல்லுகிறேன், Let me say as an example, தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். and whosoever do according to the will of God, he will be abiding forever and ever. இந்த உலகத்தில் நம்முடைய ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மீதினால் 80 வருடம். Even our longevity on the earth is 70 years, because of the strength we may have 80 years. ஆனால் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அழிவில்லாத ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம். But the promise of whatever given, it is something which is incorruptible, everlasting. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் 50 வருஷத்துக்கும் 25 வருஷத்துக்கும் 60 வருடத்துக்கும் உரிய வாக்குத்தத்தம் அல்ல, அழியாத ஜீவனுக்குரிய வாக்குத்தத்தம் தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Even the promises of God, not for 50 or 75 years, it is something incorruptible, imperishable days. தேவனுடைய நோக்கமே இந்த சாதாரண மனிதனை, இந்த அற்பமான மனிதனை அவன் என்றென்றைக்கும் ஜீவிக்கக்கூடிய மனிதனாக மாற்ற வேண்டும். அதற்கு தான் இந்த வாக்குத்தத்தங்களை தேவன் தந்திருக்கிறார். Why God had given promises, this mean person was able to live forever and ever, everlastingly. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து, என்னரும் மகனே காப்பேனே உன்னை நான்
என் அருமகனே காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை விடேனே உன் தந்தை நான் உன்னை விடேனே. என்றென்றைக்குமாய் அவருடைய கிருபை உன்னில் வெளிப்படுத்தும்படியாகத்தான் 20 வருடம் 30 வருடம் அல்ல, என்றென்றைக்குமாக அவருடைய கிருபை உன்னில் வெளிப்படுத்தும்படியாகத்தான் அவர் நம்மை பிரித்தெடுத்தார். Wanting to reveal His grace not for 20 or 30 years, to reveal it for whenever He had chosen you. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பார்கள். And whoever believe the promises of God, they will be able to abide forever and ever. புல் உலர்ந்தது, பூ உதிர்ந்தது, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றென்றைக்கும் நிலை நிற்கும். Even the grass will wither away, flowers will wither away. The promise of God will abide forever and ever. பிரியமானவர்களே, எனக்கு எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு என்னுடைய லாங்குவேஜ் எனக்கு போதாது. அதை எப்படி உங்களுக்கு சொல்லணும் என்று சொல்லி எனக்கு ரொம்ப ஒரு வாஞ்சியாக இருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு ஜீவிக்கிற ஒரு மனிதன், அவன் அழிவில்லாத ஒரு மனிதன், என்றென்றைக்கும் ஜீவனோடு இருப்பான். And even the promise of God, when you hold the promise, you will be imperishable, incorruptible, able to live forever and ever. அவனை அழிக்க இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் முடியாது. Even there is no power on the earth to destroy that kind of man. ஆகையால் தேவனுடைய இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Just you hold fast to the promises of God. அடுத்ததாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பற்றி இன்னொரு காரியம் நான் சொல்கிறேன். Tell about another thing about the promises of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் கிருபையானவைகள். The promises of God, it is full of grace. 2 நாளாகமம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் சொல்லுகிறது. Even the 2nd Chronicle chapter 6 verse 42. அவருடைய வாக்குத்தத்தங்கள் கிருபையானவைகள். Even the promises of God is full of grace. உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும் என்றார். வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகள், வாக்குத்தத்தம் பண்ணின வார்த்தைகள் என்று சொல்லாமல் வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகள். அப்ப எல்லா வாக்குத்தத்தமுமே அவருடைய கிருபைகள் தான். And even all the promises, it's full of grace. ஒரு தடவை படிங்க. உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய கிருபைகள். அப்போ எல்லா வாக்குத்தத்தமுமே ஆண்டவருடைய கிருபைகள் தான். And all the promises of God is all full of grace. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்துமே கிருபைகள் தான். Even all His promises, it's all completely with the grace. ஆண்டவருடைய கிருபை இல்லாத ஒரு வாக்குத்தத்தமும் இல்லை. And there is no other promises without the grace of God. தேவனுடைய அனைத்து வாக்குத்தத்தங்களும் அவருடைய கிருபை தான். Even all the promises of God, it is full of grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. கிருபையினால் தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Only by the grace of those promises have been given to us. இப்படி சொல்லலாம், கிருபையின் அடிப்படையில் அவைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. And we can say in this way, on the basis of grace, all those promises have been given. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, நான் 40 நாள் உபவாசம் எடுத்தேன், 21 நாள் உபவாசம் எடுத்தேன், 21 நாள் உபவாசம் எடுத்தேன், 41 நாள் உபவாசம் எடுத்தேன், அதனால எனக்கு இப்படி எல்லாம் சாதிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. உன்னுடைய உபவாசத்தினால அல்ல அந்த வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டது. உன்னுடைய உபவாசத்தினால் அல்ல, உன்னுடைய நீதியினால் அல்ல, உன்னுடைய மேன்மையினால் அல்ல, நீ ஏதோ ஆண்டவருக்காக செய்தபடினால் அல்ல. அவருடைய வாக்குத்தத்தம் உனக்கு கொடுக்கப்பட்டது அவருடைய கிருபையினாலே. Some people will say that they fasted for 40 days, 21 days, 41 days. It's not because of you. It is only because of the grace of God that has been given to you. ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு 41 நாள் உபவாசம் எடுக்கிறவனுடைய ஜீவியத்திலே ஆண்டவருடைய வசனங்களை வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டால் உலகத்துல நல்ல சரீர சுகமா இருக்கிற எல்லாரும் வாக்குத்தத்தம் பெற்றுருவாங்க. 41 நாள் உபவாசம் எடுக்க முடியாதவங்களுக்கு வாக்குத்தத்தம் இல்லையே, சரீர பலவீனம் உள்ளவன் பெற்றுக்கொள்ள முடியாதே. அப்படி அல்ல, உன்னுடைய உபவாசத்தை அவர் பார்க்கவில்லை. பேதுருவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், சாத்தான் உன்னை புடைக்கும்படி என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான், ஆனால் உன்னுடைய விசுவாசம் போகாதபடி நான் உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தர் நமக்காக வேண்டிக் கொண்டபடினால் தான் இன்னைக்கு நாம் இருக்கிறோம். நம்முடைய ஜெபங்கள் என்று நீங்க நினைக்க வேண்டாம், நம்முடைய ஜெபங்கள் அல்ல. அதனால கர்த்தர் வேண்டிக் கொண்டிருக்கிறார், நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி நீ சோம்பேறியா இருந்தால் பிசாசு உன்னை அடித்து துண்டாக்கி விடுவான். And it's all because of God is interceding. We are able to get anything. It's not because of a prayer, but you should never be a man without prayer, then the devil will break us into pieces. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆனால் என்னுடைய ஜெபத்தால் இது வந்தது என்று நாம் நினைக்க கூடாது. We must pray, but we must never think it's all because of our prayer. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் அவருடைய கிருபைதான்.
And all his promises is merely by his பாருங்கள், grace. தாவீது சொல்கிறான் பாருங்கள், தேவனே நீர் வாக்குத்தத்தம் பண்ணின உம்முடைய கிருபைகளை என்று சொல்லுகிறான். அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் அவருடைய என்னென்ன வாக்குத்தத்தம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரோ எல்லாமே அந்த கிரேஸ், எல்லாமே கிரேஸ் தான். Whatever the promises he has made, all is full of grace. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆறாவதாக, And sixthly, அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள், ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1:20 நாம் படிக்கிறோம். and the 2 Corinthians chapter 1 verse 20, all his promises all were A and amen. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமென் என்றும் இருக்கிறது. ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. It's all A and amen. அதனுடைய அர்த்தம் என்ன? What is the meaning behind? அதுல மாற்றமே இல்லை. There is no change for that. கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. And there is no doubt even for that. அவருடைய வாக்குத்தத்தங்களிலே எந்த சந்தேகமே கிடையாது. And for his promises there is no doubt at all. அது அப்படியே உறுதியாக்கப்பட்டது. It all been exactly been ratified. அவர் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது அவருடைய வாக்குத்தத்தங்கள். And all been A and amen. அதை விசுவாசிக்கிற ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. The promises of God are all A and amen. ஆகையால் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மாறாதவைகள். That's why the promises of God are all unchanging. உலகம் மாறி போகும். Even the world will change away. அரசாங்கம் மாறி போகும். Even the government will change away. மலைகள் மாறி போகும். Even the Himalayas, even all the mountain will change away. கங்கா யமுனா நதிகள் மாறி போகும். Even the Ganges, the Indus and all those rivers will change away. சிந்து கங்கை பிரம்மபுத்திரா நதிகள் மாறி போகும், இல்லாமல் போகும். Even the Sindhu, Ganges, Brahmaputra, all the river will be changed away. கோதாவரி கிருஷ்ணா நதிகள் மாறி போகும். Even Godavari and Krishna river all will change away. வைகை ஆறு இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். Even the river Vaigai will never know its place. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு மாற்றமே இல்லை. But the promises of God, there is no change for that. கொஞ்சம் கூட அதுல வித்தியாசமே வராது. And there is even a little meager, no change will appear. அது பரலோகத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது. And these are the things which have been ratified, confirmed by heaven. இந்த வாக்குத்தத்தம் ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று நான் சொல்கிறேன். அதுதான் முக்கியமான விஷயம். நீ எத்தனையோ சந்தர்ப்பத்திலே மாறுகிற ஒரு அனுபவம் உனக்கு இருந்தது. நேற்றைக்கு ஒரு விதத்தில் இருப்பாய், இன்றைக்கு இன்னொரு விதத்தில் இருப்பாய். ஆனால் இந்த மாறாத வாக்குத்தத்தங்களை நீ விசுவாசிக்கும் போது உன்னுடைய ஜீவியம் கூட மாறாத ஜீவியமாய் மாறுகிறது. You may be a man changing here and there, but when you believe this unchanging promise of God, your life also will be turning that way. ஒரு மனிதனை இப்படிப்பட்ட உறுதியான மாறாத மனிதனாய் மாற்றுகிறது. This promise is able to make a man very steadfast and firm. மனுஷன் இன்னைக்கு ஒன்னு பேசுவான், நாளைக்கு இன்னொன்னு பேசுவான். Man will talk one thing and the next day will talk another thing. நீ கூட உன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நீ மாறி இருக்கிறாய். Even in your life, in many circumstances, you have been completely changed. நீங்க ஒரு நிமிடம் உங்களுடைய ஜீவியத்தை குறித்து ஆராய்ந்து பாருங்கள். Just 1 minute, just think about it. Examine your life. உங்களுடைய ஜீவியத்தில் நீங்கள் மாறின சந்தர்ப்பங்களை நினைத்து பாருங்கள். Remember how you have changed in your life. மாறின சந்தர்ப்பங்களை நினைத்து பாருங்கள். Just remember how you changed. தேவ சமூகத்திலே நான் மரண பரியந்தம் இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பார்கள் கல்யாணத்துக்கு. ஆனாலும் கூட அது கூட மாற்றி விடுகிறார்கள். Even in the marriage, they will make a vow. They will be even to the end. They will unchanged. They will be unchanging, but there will be a change. எத்தனையோ பேர் மாறி போகிறார்கள். Even many they are changing and going in a different way. கல்யாணமான ஒரு 2 பேர் எங்க இடத்துல வந்திருந்தாங்க. Even ஒரு 2 வருஷத்துக்கு முன்ன 2 years back, a couple were married. They came to me. அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். Well, I am the man who solemnized that marriage. அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ தகராறுல வந்திருக்காங்க. But both had some problem. With the problem, they approached me. அந்த மனைவி சொல்றா, எனக்கு இந்த புருஷன் வேண்டாம். Even the wife is saying, I don't need this husband. அப்ப அந்த புருஷன் ரொம்ப அமைதியாக இருந்தார். Even the husband was very silent and passive. நான் அப்படியே கவனிச்சிட்டே இருக்கிறேன் என்ன நடக்க போகிறது என்று. And I was watching what would happen finally. அந்த புருஷன் எழும்பி நின்று சொன்னார், தேவனுடைய சமூகத்தில் நீதானமா கைப்பிடிச்சு வாக்குத்தத்தம் கொடுத்த நான் மரண பரியந்தம் உண்மையா இருப்பேன் என்று. உடனே அவர் சொல்றார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. And he immediately stood and told, you only in the presence of the Lord, catching the hand and told that you would be faithful even to the end. But when she replied, I never know all that. வேறு யாரோட ஒரு கள்ள தொடர்பு வைத்துவிட்டு இந்த வார்த்தை சொன்னாள். She had some wrong relation, and with that only she was uttering this word. நான் சொன்னேன், இந்த வார்த்தை நீ
தேவனுடைய சமூகத்திலே நீ சொல்லிவிட்டு இன்றைக்கு உன்னுடைய புருஷன் வேண்டாம் என்று சொன்னபடினால் உன்னுடைய வழக்கை நான் இதுக்கு மேல் நான் விசாரிக்க நான் ஆயத்தமில்லை என்று சொல்லி 2 பேரை அனுப்பிவிட்டேன். As you told that you are denied in the presence of the Lord, you know I am willing to just inquire about your matter. சகோதரன் சொல்கிறார், நான் மன்னிக்கிறேன் பாஸ்டர், அவர் தவறா சொல்லிட்டா, தெரியாம சொல்லிட்டா, நான் மன்னிக்கிறேன் என்று சொல்றார். அவர் திரும்பவும் Even that brother was saying, I apologize, you only told wrongly. நான் மன்னிக்கிறேன், I am able to apply for pardon her. சரி தம்பி, நீ அவ வந்தா நீ அக்செப்ட் பண்ணிக்க, நான் அவர்களை அனுப்பிவிட்டேன். And if she come, you accept her. With that, I send them away. என்ன நடந்தது தெரியுமா? What happened now? 1 மாசம் கூட ஆகவில்லை. It's not even a month. அவன் தவறாக ஐக்கியம் வைத்திருந்த ஆளோடு போய் கொண்டிருந்த வேளையில 2 பேரும் ஒரே இடத்துல மரித்தார்கள். While he had a wrong contact with the person, while they were moving on the road, both were dying. 2 பேரும் நடு ரோட்ல மரிச்சு கிடக்குறாங்க. Both were dead on the road. அதுலயும் ஒரு சோகமான காட்சி என்னன்னா, அந்த பிரேதத்தை போய் தூக்கி உதவி செய்யறதுக்கு இவர் போறார். What is a so sorrowful thing? Pastor, only to help those dead corpses. Only this husband was going over. Pastor, என் மனைவி மரிச்சிட்டா. Pastor, my wife is dead. அழுறான் அந்த பையன், அந்த சமயத்துல கூட அழுறான், என் மனைவி மரிச்சிட்டா. Even my wife is dead. He was crying. அவங்க 2 பேரையும் அந்த இடத்துல இருந்து எடுத்து ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போய் அந்த பாடியெல்லாம் ஹாஸ்பிடல்ல போய் அந்த காரியங்கள்லாம் செய்தது அந்த புருஷன் தான். Even all taking that dead body to the hospital, all the things are done only by that husband. எவ்வளவு பயங்கரமான காரியம் பாருங்கள். See what a terrible thing it is. நாம் துணிகரமாக இருக்க கூடாது. We should never be so presumptuous. தேவனுடைய சமூகத்தில் எத்தனையோ மனுஷர்கள் மாறி போகிறார்கள். Even in the presence of God, many completely they change. கோர்ட்ல கள்ள சாட்சி சொல்லுகிறார்கள். Even in the court they give a false witness. ஆனால் நாம் மாறி போகாத ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். And God has given promises that women are changed. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற மனிதன் மாறி போக மாட்டான். And whosoever believe in the promises, he will never change. அதுதான் அந்த ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தினுடைய சத்தியம். அதுதான் அதனுடைய உட்கருத்து. ஒரு மனிதனை கூட அது ஆமென்றும் ஆமென் என்றும் உடையவனாய் மாற்றுகிறது. That is the core of the promise. What kind of changing man it will make him as a and amen. சொல் தவறாதவனாய் மாற்றுகிறது. You make him a man who will never fail even in அசைவில்லாதவனாய் மாற்றுகிறது. and make him man and never be shaky. சந்தர்ப்பத்துக்கு ஏற்றபடி அசைகிறவனாக அல்ல, அசையாத ஒரு மனிதனாக மாற்றுகிறது. It's not because of the circumstances and opportunity a man being shaken, but a unshakable man. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his name. நம்முடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது எத்தனையோ சந்தர்ப்பங்களை நாம் கூட வழுகி போயிருக்கிறோம். எத்தனையோ சந்தர்ப்பத்தில் ஆண்டவருக்கு சொன்ன வார்த்தையில உண்மையில்லாமல் போயிருக்கிறோம், மாறி போயிருக்கிறோம். ஆனாலும் மாறாத வாக்குத்தத்தங்களை தந்த தேவன் அவர் மாறாதவராகவே நம்மோடு கூட இருக்கிறார். இதை உணர்கிறவர்கள் உண்மைதான், இந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தைகள் உண்மைதான், நான் மாறி போயிருக்கிறேன், ஆனாலும் வாக்குத்தத்தங்கள் தந்தவர் மாறாதவர் என்று உணர்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. அடுத்ததாக இந்த வாக்குத்தத்தங்கள் நித்திய வாசஸ்தலங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள். And actually the promises are related to the eternal habitation. நீதி வாசம் செய்யும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாயிருக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். And we are expecting the righteousness will dwell in the new earth and the new heaven. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்பது என்ன? What is the promises of God? உனக்கு ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக அல்ல. It's not because what you have money. சில ஆட்கள் பணத்துக்காக அந்த வாக்குத்தத்தத்தை நம்புறாங்க. Some people believe the promises only for the sake of money. வெறும் உலக காரியங்களுக்காக அல்ல. It's not for the worldly matters. சியோன் புதிய எருசலேம் நித்திய வாசஸ்தலங்களுக்குரிய வாக்குத்தத்தங்கள். Zion and Jerusalem for eternal habitation, these promises belong for that. அவர் நமக்கு நித்திய வாசஸ்தலங்களை குறித்து வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். And he even given promise even to the eternal habitation. அந்த வாக்குத்தத்தங்கள் நம்மை கடைசியில எங்க கொண்டு போகிறது? Finally what this promise is where it takes. அந்த வாசஸ்தலங்கள் வரைக்கும் நம்மை கொண்டு போகிறது. It able to take us even near to that habitation. புதிய எருசலேமுக்கும் சியோனுக்கும் நம்மை கொண்டு போகிறது. It's able to take us to Zion and New Jerusalem. வாசிங்கள் இந்த வசனத்தை. Read that verse. 2 பேதுரு 3:13. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும். இதுதான் நித்திய வாசஸ்தலங்கள். Look for your new heavens and new earth wherein dwelleth right, that is அவருடைய the new வாக்குத்தத்தத்தின்படியே.
according to his promises. அந்த வாக்குத்தத்தம் என்ன செய்கிறது? What is this promise is able to do? நித்திய வாசஸ்தலம் வரைக்கும் ஒரு மனிதனை கொண்டு போகிறது. Is able to take a man even to the eternal habitation. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Glory be to his holy name. ஆகையால் நமக்கு இந்த பூமி நமக்கு சொந்தம் அல்ல. Even the earth what we live is not belong to us. நம்முடைய வாசஸ்தலங்கள் வரைக்கும் நம்மை அது கொண்டு போகிறது. It is able to take us even to the eternal habitation. இந்த வாக்குத்தத்தங்கள் எப்படிப்பட்டவைகள் என்று 7 காரியங்களை இன்றைக்கு நான் சொன்னேன். And I told what kind of the promises. I told about 7 matters. அந்த 7 காரியங்களுக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். For the 7th thing, you put up your hand and praise God. Hallelujah. Hallelujah. Praise Him. Amen. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இனி தனித்தனியாக நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வாக்குத்தத்தம் எந்தெந்த காரியத்தை கொண்டு வருகிறது என்று நான் ஒரு 9 காரியம் சொல்கிறேன். I want to tell about 9 things what these promises of God personally what it brings in our life. முதலாவது இந்த வாக்குத்தத்தங்கள் இந்த வாக்குத்தத்தம் இரட்சிப்புக்குரிய வாக்குத்தத்தம். First, the promises of God is something related to the salvation. இரண்டாவது பரிசுத்த ஆவிக்குரிய வாக்குத்தத்தம். The secondly, the promises related to the Holy Ghost. மூன்றாவது சுகத்தை பற்றிய வாக்குத்தத்தம். And thirdly, these promises related to the divine healing. நாலாவது பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை பற்றிய வாக்குத்தத்தம். And fourthly, the promises related to the earthly blessings. ஞானத்தை குறித்துள்ள வாக்குத்தத்தம் ஐந்தாவது. And fifthly, it is the promises relate to the wisdom. ஜெயத்தை குறித்த வாக்குத்தத்தம். The nextly, it related to the victory. சத்துருக்களை பற்றிய வாக்குத்தத்தம். Nextly, it related to the promises of the enemies. சமாதானத்தை குறித்துள்ள வாக்குத்தத்தம். It's related to the peace. பூரணத்தை பற்றிய வாக்குத்தத்தம். Related to the perfection. வருகை பற்றிய வாக்குத்தத்தம். It related to the coming of the Lord. நான் இப்பொழுது முதலாவது உங்களுக்கு சொன்ன அந்த 7 காரியங்களையுமே இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுகிறேன். And even the 7 things what I told, I want to tell a little more elaborately. முதலாவது தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கும்போது மனிதனுடைய பாவ மன்னிப்புக்குரிய வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Promises, first it all given related to the forgiveness of the sins of a man. For example, ஒரு வசனம் தருகிறேன். For example, I want to give one verse. ஏசாயா 1:18 வசனத்திலே வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் அது பஞ்சை போல் வெண்மையாகும். Even Isaiah 1st chapter verse 18, what God says, come now and let us reason together, say the Lord. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். Even though red like crimson, but they shall be as a wool. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பாருங்கள். இது பாவ மன்னிப்புக்குரிய வாக்குத்தத்தம். These are the promises related to the forgiveness of sin. ஒரு மனிதனுடைய பாவம் இரத்தாம்பரம் போல் இருந்தாலும் பஞ்சை போல் அவனை நான் வெண்மையாக்குவேன். Even though his sins were like red like crimson, I turned like a wool. இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் தான் பாவ மன்னிப்பை கர்த்தர் நமக்கு தருகிறார். Only on this basis is God able to give the forgiveness of sin. இரத்தாம்பரம் போல சிவப்பா இருந்தாலும் பாவங்களை மனப்பூர்வமாய் அறிக்கையிடும்போது கர்த்தர் பஞ்சை போல் நம்மை வெண்மையாக்கினார். Even though it is red like crimson, but when we confess our sins, He made it like a wool. அழுது அந்த பாவ பாரத்தால் நிறைந்து அழுது மனஸ்தாபத்தோடு அறிக்கையிடும்போது கர்த்தர் அவனை பஞ்சை போல் வெண்மையாக்குறார். அப்ப வாக்குத்தத்தம் பாருங்கள், மனிதனுடைய பாவ மன்னிப்புக்கு சம்பந்தப்பட்ட வாக்குத்தத்தம். When he cry, when he confess his sins, this promise is able to forgive. And this promise is related to the forgiveness of sin. எத்தனை பாவிகள் ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் திரும்பி வருகிறார்கள் தெரியுமா? How many sinners are they just coming straight in the presence of the Lord? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்பொழுது நான் பாதகருக்கு உம்முடைய வழியை அறிவிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Even I will tell the way to the crooked, and these sinners will turn to the Lord. என்னை கழுகும், ஈசோப்பினால் என்னை கழுகும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நான் சுத்தமாவது மட்டுமல்ல, பாதகருக்கு நான் இதை போய் சொல்லுவேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். Even cleanse me with the hyssop, not only I, even all the crooked and the sinners would repent.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இன்றைக்கும் பாவிகள் எத்தனையோ பேர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள். Even today many sinners they are turning unto the Lord. இன்றைக்கும் அந்த மனம் திரும்புதல் நடந்து கொண்டே இருக்கிறது. Even today the kind of repentance is going on. பாவ மன்னிப்புக்குரிய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளதா இருக்கிறபடினால் இன்றைக்கும் பாவிகள் மனம் திரும்பி கொண்டே இருக்கிறார்கள். As the promises to the repentant is true, even the sinners are repenting unto the Lord. அடுத்ததாக The nextly, பரிசுத்த ஆவியை குறித்துள்ள வாக்குத்தத்தம். the promises related to the Holy Spirit. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். It is all the well-known word of God. யோவேல் 2 அதிகாரம் 28 வசனத்திலே நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In Joel chapter 2 verse 28, upon all the flesh I will pour out my spirit. சகரியா 10 அதிகாரம் முதல் வசனத்திலே பின்மாறி காலத்து மழைக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். In Zechariah chapter 10 verse 1, you just ask ye of the Lord rain in the time of the latter rain. ரட்சிக்கப்பட்ட மனிதன் பரிசுத்த ஆவியை பெறும்படி கர்த்தர் அதற்கும் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Even the man who had salvation to come, he had given these promises. அதை குறித்து பேதுரு சொல்லும்போது வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியதா இருக்கிறது. Even the Peter is saying the promises for you, for your children, even the people who have been called from the far away. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தமாக இருக்கிறது. Even the promises of God, the Holy Spirit, the Holy Spirit is the promises of God. அந்த வாக்குத்தத்தத்துக்காக நாம் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். And for that promises with all faith we had to pray. அபிஷேகம் பெறாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who are not anointed with the Holy Spirit, put up your hand. அபிஷேகம் பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். The people who are anointed, put up your hand. அந்த வாக்குத்தத்தத்துக்காக கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அடுத்தது தெய்வீக சுகத்தை குறித்துள்ள வாக்குத்தத்தம். The nextly, the promises related to the divine healing. தெய்வீக சுகத்தை குறித்துள்ள வாக்குத்தத்தம். It is the promises related to the divine healing. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord, the healer. யாத்திராகமம் 15 அதிகாரம் 26 வசனத்திலே நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். Exodus chapter 15 verse 26, it is a well-known word that I am the healer. வாசிங்கள். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்கள், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இது தெய்வீக சுகத்தை குறித்து மாறாவிலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம். It is the promises even related to the divine healing. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்திற்கே ஒரு டாக்டராக இருந்தார். Even God himself was a physician and doctor to the whole of the Israelites. இப்ப சில பணக்கார குடும்பங்களுக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருப்பாங்க. Even for all the rich people, they will have a family doctor. அவங்களுக்கு ஒரு நேஷனல் டாக்டர். They do have a national doctor. முழு இஸ்ரவேல் ஜனத்துக்கும் ஒரு டாக்டர். And for all of the Israelites, they have the doctor. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord, the healer. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். But just you call upon me and I shall deliver you. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். And you just make a vow and make a sacrifice. The time of trouble I will deliver you. ஸ்தோத்திர பலி இடாமல் பொருத்தனைகளை நிறைவேற்றாமல் ஆபத்து வரும்போது கூப்பிட்டால் உனக்கு பதில் கிடைக்காது. If you never send a sacrifice of praises, if you never fulfill the vow, when you call in the time of trouble, no deliverance would come. ஒழுங்காக ஸ்தோத்திர பலி இட வேண்டும். You have to offer those praises of sacrifice regularly. பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். And you have to offer the vows. ஆபத்து காலத்தில் கூப்பிட்டால் பதில் கிடைக்கும். When you call upon the Lord in the time of the trouble, you get the answer. தெய்வீக சுகத்தை பற்றிய வாக்குத்தத்தம் இன்றைக்கு உலகத்திலே விசுவாசிக்கிறவர்கள் குறைவுதான். Even today, people to believe the promises of the divine healing is very meager. தெய்வீக சுகத்துக்காக நிற்கிறவர்களும் இன்றைக்கு குறைவுதான். Even the people who are standing for the divine healing, they are also very meager. பெரிய குணமாக்குற ஆராதனைகள் நடத்துகிறவர்கள் கூட ஆஸ்பத்திரிகளிலும் டாக்டர்களையும் தேடிதான் போகிறார்கள். Even the people who ever conduct a healing crusade, for their sickness they only go after physicians and doctors. பெரிய குணமாக்கும் கூட்டங்கள் நடத்துகிறவர்கள் கூட ஆஸ்பத்திரிகளையும் டாக்டர்களையும் தேடி போகிறார்கள். தங்களுடைய சுகத்துக்காக அவர்கள் தேவனுடைய வல்லமையை சார்ந்திருக்கிறதும் வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்வதும் இன்றைக்கு மிகவும் குறைவாக இருக்கிறது. Even those people who conduct crusade
when they have sickness, they go to the doctor to rely upon the promise, and to get the healing is so meager in these last days. அது ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு காரியமாக இருக்கிறது. It is a matter where we have to think very profoundly. தங்களுடைய சரீரத்திலே வியாதி வரும்போது தெய்வீக சுகத்துக்காக நிற்கிறவர்கள் இன்றைக்கு குறைவுதான். When they have a sickness in the body, the people who stand for the divine healing the last days is very meager. வாக்குத்தத்தம் தெய்வீக சுகத்துக்கான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Their promises have been given for the divine healing. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord who healeth you. இந்த வார்த்தையை விசுவாசித்து நீங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Just to believe the promise and receive the healing. அடுத்ததாக நாம் பார்க்கும்போது இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கும்போது நமக்கு சில ஆசீர்வாதங்கள் வேண்டும். அது பணமோ பொருளோ எதுவா இருந்தாலும் அதற்கும் தேவன் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Even when we live upon the earth, we need a blessing or whatever the materials or even the money. God even given promises for that. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே In Deuteronomy chapter 15 verse 6. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதினாலே The Lord God who blesses you. நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். And he will able to lend to many nations, but thou shalt not borrow. கடனே இல்லாம ஜீவிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடன் இருக்கிறவங்க எல்லாம் கை உயர்த்துங்க. கடன் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கை ஜீவிதத்தில் நிறைவேறலையே. Even the promises have not been fulfilled in our life. நீயோ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். Even for many nations you will able to lend. நீயோ கடன் வாங்க மாட்டாய். But thou shalt not தன்னுடைய ஜனங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். See how God expects how the people of God should be before him. தன்னை வணங்குகிற ஜனங்கள், தன்னை நம்பி இருக்கிற ஜனங்கள் கடனாளிகளாக இருக்க வேண்டாம் என்று தான் கர்த்தர் விரும்புகிறார். All desire the people whoever worship, whoever seek the Lord, they must never be debtors. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதனாலே நீ अनेक ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்க மாட்டாய். When God blesses you, you will be able to lend to many nations, but you will not borrow. அடுத்ததாக நமக்கு இந்த உலகத்திலே ஞானம் தேவைப்படுகிறது. ஞானத்தை குறித்து வாக்குத்தத்தம் இருக்கிறது. Even in this world we need a wisdom. If for the wisdom there is a promises. இந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறாராம். Even this wisdom is given by the Lord. ஒருவன் ஞானத்தில் குறைபட்டால் அவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்தில் கேட்க கடவன். If anybody lack of wisdom, the Lord who is able to give abundantly, let him ask that Lord. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நமக்கு அவர் சம்பூர்ணமான ஞானம் தருகிறவர் என்று வாசிக்கிறோம். We read in James chapter 1 verse 5 that he is able to give wisdom liberally. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவருடைய ஞானம் சம்பூர்ணமான ஞானம் என்று வாசிக்கிறோம். We read in James chapter 1 verse 5 his wisdom is something wisdom with all liberal and. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே அவருடைய ஞானம் அனந்த ஞானம் என்று வாசிக்கிறோம். Even Ephesians chapter 3 verse 10 what we read, even his wisdom is something, a heavenly wisdom, manifold wisdom of God. It's a manifold wisdom. It is something like a manifold wisdom of God. அவருடைய ஞானம் அனந்த ஞானம். And even his wisdom is something of a manifold. அவருடைய ஞானம் பரத்திலிருந்து வருகிற ஞானம். His wisdom is something comes from heaven. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தில் இந்த ஞானத்தை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. Even we read in James chapter 3 verse 17 written about this wisdom. உங்களுக்கு யாருக்காகவும் ஞானம் இல்லையா? Is anybody lack of this wisdom? படிப்பதற்கு ஞானம் இல்லையா? Don't you have wisdom to study? ஒரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் இல்லையா? Don't you have any wisdom to do the things skillfully? உங்களுடைய வேலையை செய்வதற்கு உங்களுக்கு ஞானம் இல்லையா? Don't you have any skill to do the work? உங்களுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு உங்களுக்கு ஞானம் இல்லையா? Don't you have wisdom to govern your family? ஞானம் இல்லாதவர்கள் கர்த்தரிடத்தில் கேளுங்கள். If you lack wisdom, you just ask the Lord. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். The Lord God is able to give wisdom to any man. அவருடைய ஞானம் உனக்கு வந்தால் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். If the Lord God gave wisdom, your life will be so wonderful. சில ஆட்களுக்கு சொந்த புத்தி உண்டு. But some people have their own knowledge. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதாக இருந்ததோ நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். உங்களுடைய சொந்த புத்தியை, சுய புத்தியை நீங்கள் சார்ந்தபடியினால் தான் உங்கள் வாழ்க்கையிலெல்லாம் உங்களுக்கு கஷ்டங்கள் ஏற்பட்டது. Why you had a lot of problem in the past days? It's all you relied upon your own wisdom. சொந்த புத்தியை சாராதே. Don't rely upon your own wisdom. நீ தேவனிடத்திலே ஞானத்தை கேட்டு செய். ஞானத்துக்கு வாக்குத்தத்தம் இருக்கிறதே. You just ask the Lord. There are promises related to the promise, and you will be able to get from me. முழங்கால் போட்டு ஞானத்தை கேள். You just kneel down and ask the Lord about wisdom. உனக்கு ஞானம் தரும்போது அந்த ஞானத்தில் நீ கிரியை செய்யும்போது உனக்கு ஜீவியத்தில் பிரச்சனைகள் வராது.
When God gives wisdom, when you work into the wisdom in your life, you'll never find failures. எந்த ஒரு மனுஷனும் தேவனுடைய ஞானத்தை கேட்டு வாங்கி ஜீவித்தால் அவனுடைய வாழ்க்கை பிரச்சனைக்குரியதாக மாறாது. Whoever that when he has the wisdom of the Lord, he will never have any problem in his life. சில ஆட்கள் சொந்த புத்தியில ஜீவிப்பாங்க. Some people will live according to their own wisdom and knowledge. நாம் இந்த ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வந்த பிற்பாடு நம்முடைய சொந்த புத்தி எல்லாம் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும். When we come into the spiritual life, all of it now self knowledge and all must be brought to nothing. பாருங்க, சில ஆட்கள் ரொம்ப ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டிட்டு இருப்பாங்க. See, some people will be entangled with a great problem. ஜீவியமே ப்ராப்ளமா தான் இருக்கும். Even the life itself tend to be a great problem. ஆனா ஒரு பழைய விசுவாசியா இருப்பாங்க. But they happen to be a very old believer. அதுக்கு காரணம் என்ன? What is the reason behind? சொந்த புத்தியில் ஜீவிக்கிற ஜீவியம். And they are having the life living according to their own knowledge and wisdom. நம்முடைய சொந்த புத்தியை சாரக்கூடாது. We should never rely upon our own wisdom. நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே எனக்கு ஞானம் தாரும் என்று கேட்க வேண்டும். What we have to do is just ask the Lord God, give me wisdom. கர்த்தரிடத்தில் ஞானத்தை கேட்டு வாங்கி ஜீவிக்க வேண்டும். Just we must ask the wisdom and how to live. எல்லா ஞானமும் அதில் உண்டு. All the wisdom all contained in that. அவனுடைய படிப்புக்குரிய ஞானம் உண்டு. Even all related to the studies and education. படிக்கிற பிள்ளைகள் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்தில் ஞானத்தை வாங்கி படிங்க. The people who ever study, you must stand on a kneel and receive the wisdom from the Lord. 27 மார்க் 34 மார்க் அதெல்லாம் நீங்க வாங்க மாட்டீங்க. You will never get 27 34 all this kind of margin marks. 100 மார்க் ஒரு 1 போட்டுட்டு 2 பெரிய 0. You will be able to get 1. நீ ஞானத்தை கேட்டு படித்தால் அந்த நம்பருக்கு வலது பக்கத்துல வரும் 0 எல்லாம். ஞானம் இல்லாம படித்த நம்பருக்கு இடது பக்கத்துல 0 போய்டும். So when you have the wisdom, God will give those 0 to the right hand side of that one. If not, if you don't get the wisdom, படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தை கேட்டு வாங்கி படியுங்கள். whoever has the whoever study, you just have the wisdom from the Lord. சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரே, the Lord God who is able to give liberally. எனக்கு ஞானம் தாரும் என்று கேளுங்கள். You just ask the Lord God, give me that wisdom. கர்த்தர் தருவார். God will certainly give that wisdom. படிக்க ஞானம் தருவார். He will give wisdom to study well. வேலைக்குரிய ஞானம் தருவார். He will give wisdom to work well in our working office. சில ஆட்களுக்கு குடும்பம் நடத்த தெரியாது. Some people will never know how to govern the family. பேருடைய குடும்பங்கள் நாங்கள் பார்க்கிறோமே, ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய குடும்பங்களை பார்க்கிறோமே. We see thousands of people, families. சில ஆட்களுக்கு ஃபேமிலியை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாது. Some never know how to govern and administrate their family. கொஞ்சம் கூட புத்தியே இருக்காது. And even little, they don't have any knowledge about that. ஐயோ, அது பார்த்தாலே ஒரு பரிதாபமாக இருக்கும். Even while you look into that, it will be miserable. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் புருஷனும் மனைவியுமாக இருந்து ஞானத்தை கேட்டு நீங்கள் ஜீவிக்க வேண்டும். But what you have to do as a husband and a wife, you must ask the Lord the knowledge and wisdom and live. தேவன் ஞானத்தை குறித்து வாக்குத்தத்தம் அநேக இடங்களில் வாக்குத்தத்தம் உண்டு. நீங்கள் அதை பின்னால் நீங்கள் வீடுகளில் போய் இந்த வசனங்களை வாசித்துக் கொள்ளுங்கள். There are a lot of promises in the scripture. You go back to your home and read all those promises. அடுத்ததாக ஜெயத்தை குறித்து ஒரு வாக்குத்தத்தம். The nextly, it is a promise related to the victory. 75ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே In Psalm 75:6, கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. Even from the east or west, even from the wilderness, he will not find a victory. தேவன் நமக்கு ஜெயம் தருகிறார். But the Lord God is able to give victory. ஜெயம் கர்த்தரால் வரும். His victory cometh from the Lord. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்தும் ஜெயம் வராது. Even all this victory will never come from the east or from the west or from the south. ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்து வரும். Only this promotion, this victory, triumph will come from the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. உனக்கு ஜெயத்தை குறித்து கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Even the Lord God has given promises regarding to your promotion, victory. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே ஜெயம் இல்லை. Even many, they don't have this promotion and victory. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. It seems to be something a problematic. ஜெயத்தை விரும்புகிறார்கள், ஆனால் ஜெயம் இல்லை. They desire promotion, victory, but they don't have. எத்தனையோ பேர் ஜெயத்தை விரும்புகிறார்கள், ஜெயம் இல்லை. Many desire victory, triumph, or promotion, but they don't have. அவர்கள் தோல்வியின் மேல் தோல்வியாக இருக்கிறது. But they have defeat out of defeat. நான் சொல்கிறேன், கிழக்கையோ மேற்கையோ தெற்கையோ நீங்கள் பார்க்க வேண்டாம், தேவனை பாருங்கள். Don't look east or west or south, but look towards your God. வடக்கு, அப்ப 3 திசை சொல்லி இருக்கு. 3 திசையிலிருந்து ஜெயம் வராது. அப்படினா வடக்கில் இருந்து வரும். வடேன் வடக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why is said about north? Why the victory, triumph, promotion will come from the north? வடக்கிலே ஒரு காந்த சக்தி இருக்கிறது என்று மனிதன் சொல்லுகிறான். Even man used to say
there is some kind of magnetic power from the northern side. ஆகையினால் தான் எல்லா அந்த காம்பஸை பாருங்க, அது வடக்கு நோக்கும், வடக்கு காட்டும். Even the compass will show to the north. அது சொல்லுகிறான், அங்கதான் ஒரு காந்த சக்தி இருக்கு. So only there is a magnet found in the northern side. சத்தியத்தின்படி, according to the truth, வடக்கு என்பது தேவனுடைய ஆராதனை கூட்டத்தின் பர்வதம் இருக்கிற இடம். And even the north, according to the word of God, it is the place of the worship found in the mountain. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. வடக்கில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதம் என்று ஏசாயாவிலே படிக்கிறோம். We read in Isaiah about in the northern side, the mountain where the worship takes place. 14:13 வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதம், the mount of the congregation. வாசிங்க. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே, வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே. Now I will sit also upon the mount of the congregation. வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதம், and it is a mount of the congregation on the sides of the north. அங்கிருந்துதான் ஜெயம் வருகிறது. Only the victory promotion comes from there. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தை பாருங்கள், வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று. We read in the book of Ezekiel from the north, there is a whirlwind. வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். In Ezekiel chapter 1 verse 4, from the north comes the whirlwind. இதோ வடக்கே இருந்து புசல் காற்றும், வடக்கே இருந்து ஒரு புயல் காற்று வந்தது. From the north comes the whirlwind. இந்த புயல் காற்று என்ன? What is this whirlwind? அது புதிய ஏற்பாட்டின் சபையிலே தேவன் அனுப்ப போகிற அபிஷேகமாகிய காற்று. It is the wind in the New Testament what God going to send the anointing of the Holy Spirit. அதான் பெந்தேகோஸ்தே நாளிலே வீசின காற்று. That is the wind that was blowing the time of Pentecost. வடக்கே இருந்து வீசியது. It was blowing from the north. கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வனாந்தர திசையிலிருந்தும் உனக்கு ஜெயம் வராது. You will never have victory, it's promotion from east or west or south, even from the wilderness. குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். Even the horse will be prepared for the war, but the victory save will be of the Lord. உனக்கு எந்த காரியத்தில் ஜெயம் வேண்டும்? In whatever the matters you want a victory, இன்றைக்கு ஆண்டவருடைய சத்தியமாக உனக்கு சொல்லுகிறேன், அது கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு உண்டாகும். but why I want to tell the truth, it's all from the Lord. அடுத்ததாக சத்துருக்களை பற்றி ஒரு வாக்குத்தத்தம். It is promises related to the enemies. நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே in Proverbs chapter 16 verse 7, சத்துருக்களை பற்றி ஒரு வாக்குத்தத்தம். it is a promise regarding the enemies. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானம் ஆகும்படி செய்வார். And even if the way of a man is proper before God, even God would make his enemies to be peace with him. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். நான் இந்த வேத பாடத்தில் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னவென்றால், நாம் இந்த உலகத்திலே கடைசி மூச்சு விடும்போது நமக்கு ஒரு நல்ல சாட்சி இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே சத்துருக்கள் இல்லை. While you just breathe your last, you must say that you have no enemies upon this earth. ஐயோ, அந்த ஆள் எனக்கு சத்ரு, இந்த ஆள் எனக்கு சத்ரு, அவன் எனக்கு இப்படி செய்தான், அவன் எனக்கு மந்திரம் பண்ணினான், இவன் எனக்கு விரோதமாய் செய்தான், இவன் எனக்கு விரோதமாய் பேசினான். அந்த எண்ணமே நமக்கு ஆவியிலே இல்லை. எனக்கு யாருமே சத்துருக்கள் இல்லை என்கிற ஆவியோடு நீ மரிக்க வேண்டும். Even while you die, you must have a thought that you have no enemy, that man or that sorcery, that evil against you. நான் உங்கள் தேவ சமூகத்திலே திரும்பவுமாக இந்த வசனத்தை நான் உங்கள் முன்னாலே வைக்கிறேன். வசனம் உங்களை நியாயம் தீர்க்க கூடாது. எந்த சத்துருவும் எனக்கு இல்லை என்கிறதான் அந்த எண்ணத்தோடு நீ மரிக்க வேண்டும். And I want to place the word of God, you must die that you have no enemies before you. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், if a man's way pleases the Lord, அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். Even the Lord will make the enemies to be at peace with him. இந்த வசனத்தை நீங்கள் சோதித்து பாருங்கள். You examine and test this word of God. உங்களுடைய வழிகளை நீங்கள் தேவ சமூகத்திலே தாழ்த்தி அறிக்கையிட்டு, இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன், வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி உண்மையாகவே உங்களை தாழ்த்தி ஜெபித்து பாருங்கள். நீங்கள் அறியாத நேரத்திலே உங்களுடைய சத்துருக்களாய், உங்களுக்கு சத்துருக்கள் என்று நீங்கள் நினைக்கிற ஆட்கள் வந்து உங்களுடைய டோர் தட்டுவாங்க. திறந்து பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஐயோ, இந்த ஆள் என்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டதே. கர்த்தர் செய்வாரா இல்லையா பாருங்கள். கர்த்தர் செய்வாரா இல்லையா பாருங்கள். அது அல்லாமல் நீங்கள் மரித்தால் கர்த்தருடைய வருகையிலே உங்களுடைய சரீரம் மறுரூபமாகாது. If you humble yourself and ask the Lord God make this promise to fulfill, you see the enemy knocking the door, only then you can be raptured in the coming of the Lord.
தேவனுடைய சத்தியம் சத்தியம்தான், அதற்கு மாறாக ஒன்றுமே கிடையாது. Even the truth is true, that there is something, nothing is contrary to that. என்னுடைய ரெண்டு கையும் உயர்த்தி தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், எனக்கு இந்த உலகத்துல எனக்கு சத்துரு என்று எனக்கு யாருமே இல்லை. Even I lift up my voice நினைக்கிறது இல்லை. எனக்கு யாருமே, எனக்கு விரோதமாய் பேசினவர்கள் உண்டு, என்னை கொண்டு போய் எனக்கு பெரிய நஷ்டத்தை உண்டாக்கினவர்கள் உண்டு. ஆனாலும் கூட ராக்கால ஜெபத்திலே அவங்களை நினைத்து சந்தோஷத்தோடு ஜெபித்து அவங்களுடைய பெயரை சொல்றதுக்கே ஒரு பெரியதா இருக்கும். இருதயத்தை கர்த்தர் விசாலமாக்கிடுவார். ஏன்னா நமக்கு ரொம்ப நஷ்டம் உண்டாக்குன ஆட்களா இருக்கும், நமக்கு விரோதமாய் பேசின ஆட்களா இருக்கும், நம்மை பற்றி பொறாமைப்படுறவங்களா இருக்கும். ஆனால் ராக்காலங்களில் எழும்பி கர்த்தாவே, பிரதர் இன்னாரே, சிஸ்டர் இன்னாரே, நீர் ஆசீர்வதி ஆண்டவரே, ஆசீர்வதி ஆண்டவரே, அப்படி ஜெபிக்கும் போது இருதயம் அப்படியே விசாலமாகும். அப்படி ஒரு ஆவியை தருவார். என்ன நடக்கும் தெரியுமா? நாம் நினைக்காத வேளையில அவங்களே வந்து நம்ம இடத்துல ஒப்புரவாக வருவாங்க. அப்படி எனக்கு எத்தனையோ காரியங்கள் நடந்திருக்கிறது. Even when I lift up my hand and I could say I have no enemies, even I prayed for the enemies who ever brought a lot of losses and damages, they came and knocking the door. இந்த ஊழியக்காரங்களுக்கு மாற்றம் போடும்போது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. Even during the transfers of the servants of God, some will like it, some will dislike it. அவங்க ஏதோ முறுமுறுப்பாங்க. And they will murmur against me. பேசாம இருப்பாங்க. They won't talk with me. நம்ம பற்றி வெளியே தான் தூஷிப்பாங்க. They will be just abusing me outwardly. நாம் வந்து தேவனுடைய சமூகத்தில் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது, but when we pray in the presence of the Lord for those people, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நமக்கு விரோதமாய் பேசினதான ஆட்கள் எல்லாம் வந்து நம்ம இடத்துல மன்னிப்பு கேட்டிருக்காங்க, என்ன இடத்துல கேட்டிருக்காங்க. And who is ever spoken evil against us, they have apologized. எனக்கு அதே ஒரே ஒரு ஃபார்முலா தான். That is the only formula. எனக்கு விரோதமாய் யாராவது பேசினால், whoever speak against me, ஜெபத்துல அவங்களை என்னிடத்துல வரணும், and I would make them to come through the கர்த்தர் வர வச்சிருவார். Even the Lord would make them to come near. இந்த ஃபார்முலா உண்மை அது. But this formula is a true one. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் உண்மை. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்றால், அப்ப நமக்குள்ள ஏதாவது தவறுகள் இருக்கிறதா என்று பார்த்து சரிப்படுத்தி ஜெபிக்கும் போது அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். Even if we confess our sins and rectify ourselves, God would make the enemies to be peace with us. அந்த நிலைமையில் தான் நீங்கள் மரிக்க வேண்டும். Only in that state you must die. நான் சொல்கிறேன், இதற்கு மேல ஒரு வசனம் கிடையாது. நீங்கள் ஒரு ஆளிடத்துல பேசாம, ஒப்புரவாகாம, சமாதானம் இல்லாம நீங்கள் பரலோகத்துக்கு போகலாம் என்று நினைக்க கூட வேண்டாம். அப்படி ஒரு சத்தியம் கிடையாது. இந்த வசனம் தான் வசனம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். இதை ஒத்துக்கொள்கிறவர்கள், ஆமோதிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆகையினால் தான் கர்த்தர் சொன்னார், நீ பலிபீடத்தின் அண்டையிலே உன் காணிக்கையை செலுத்த வரும்போது. That's why even Jesus said, if anybody want to offer you an offering before the altar, உன்னுடைய சகோதரனுக்கு உன் பேரில் குறைவென்று உனக்கு வெளிப்பட்டால், if anything revealed that you have ought or any kind of lapses in your life, முன்பு போய் உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. you just go and reconcile, and after that you just offer your offerings. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நான் எத்தனையோ பேர்ல அதை பார்த்திருக்கிறேன். Even I have seen in many. காத்துட்டு நிப்பாங்க. They will be all waiting, மன்னிப்பு கேட்பதற்காக, only to wait to get the apology. அதற்கு பிறகுதான் தேவனுடைய சமூகத்துக்கு உள்ள வருவாங்க. After getting that apology, they will be entering into the presence of the Lord. இதுதான் தேவனுடைய சத்தியம். இதற்கு விரோதமான சத்தியம் இல்லை. கர்த்தர் நம்ம எல்லாம் நம்முடைய பாரம்பரியமான மார்க்கத்திலிருந்து தேவன் இந்த மார்க்கத்துக்கு கொண்டு வந்தது நாம் இதை ஜீவித்து காட்டும்படியாகத்தான். Why God brought us from the traditional faith only to show it out in the practical, pragmatic way. ஒருவேளை நாம் வெட்கப்பட வேண்டியதா இருக்கும். Sometimes we may be put to shame. அது கர்த்தருடைய பார்வையில வெட்கம் அல்ல. But in the presence of the Lord, the sight of the Lord is not shame. வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். He had given the promises. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும் என்றால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். If a man's way pleases the Lord, even God would make the enemy to peace. ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். But I want to cite an example. ஒரு முறை ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்தது. One Sunday the meeting was over. வெளியில பார்த்தால் இங்க இல்ல, மதுரையில் அந்த மாதிரி கிடையாது, பெங்களூர் நடந்து சொல்கிறேன். It's not a thing that happened in Madurai, but it happened in Bangalore. வெளியே ஆராதனை முடிந்து வெளியே ஒரு சண்டை. And after the service was over, and after outward, we found a great quarrel. ஒரு சகோதரி இன்னொரு சகோதரி, a sister with another sister. பெரிய சத்தமாக
It was a great loud voice. அப்போ நான் அவங்களை கொண்டு வர சொன்னேன். And then I just asked them to brought before me. அவங்க ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். And I just prayed and sent them away. நீங்க போய் தாழ்த்தி ஜெபம் பண்ணி சுத்திகரிங்க. You just go and humble yourself and sanctify yourself. அது வரைக்கும் உங்களுக்கு சபையில எந்த ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு பங்கு கிடையாது. Until you reconcile, and you will have no part in any blessing of this assembly or the church. அதாவது ஒரு சகோதரி மற்ற சகோதரியை இல்லாத ஒரு காரியத்தை சொல்லிவிட்டார்கள். One sister, she had told about a matter about another sister what it was not really with her. நான் சொன்னேன், எனக்கு தெரியாது உங்களுடைய விஷயம் என்ன என்று கர்த்தரிடத்தில் நீங்க ஜெபியுங்கள். But I told her, I never know what the factor is, but you just tell it to the Lord. 7 நாள் உபவாசம் எடுத்து ஜெபித்தார்கள். For 7 days they took fasting and prayed. என்ன நடந்தது தெரியுமா? What happened, you know? அந்த 7வது நாள் அந்த குறை சொன்னதான சகோதரி, குற்றம் சாட்டப்பட்டதான சகோதரியுடைய வீட்டுக்கு வந்து இந்த வசனத்தை வைத்து ஜெபித்தார்கள். கர்த்தாவே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். என்னுடைய வழிகள் உமக்கு பிரியமா இல்லாத ஏதாவது இருந்தால் என்னை மன்னியும் என்று சுத்திகரித்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த 7வது நாள் வரும்போது அந்த ஆள் வந்து கதவை தட்டுகிறது. And while she was fasting for 7 days, confessing, Lord, if my ways are pleasing in such a way, when she was humble, in the 7th day, that sister was knocking the door. என்ன நடந்தது கேட்டார்கள். And she asked what had happened to her. கர்த்தர் என்னோடு பேசினார். And God had spoken to me personally. நான் தான் குற்றவாளி. I am the person who committed the error. எனக்கு சமாதானம் இல்லை. I don't have a peace. மன்னியுங்கள். Please pardon me. தேவனுடைய வசனத்தில் எவ்வளவு ஜீவன் இருக்கு பாருங்கள். See how the word of God is having a power. தேவனுடைய வசனம் ஆக்டிவா இருக்க விடுங்க. You just allow the word of God to activate in you. கர்த்தருடைய வசனம் கிரியை செய்ய இடம் கொடுங்க. Just give room for the word of God to work in you. சத்துருக்களை பற்றி நமக்கு வாக்குத்தத்தம் தேவன் தந்திருக்கிறார். And God had given the promises regarding the enemies. அடுத்ததாக nextly பூரணத்தை பற்றி ஒரு வாக்குத்தத்தம். The promises related to the perfection. அதாவது நாம் பூரணமாக்கப்பட வேண்டும். அது முடியுமா? If you want to be perfect, is it possible? கர்த்தர் அதுக்கு வாக்குத்தத்தம் தந்திருக்கிறார். Even God had given promises for that as well. யூதாவின் புத்தகம் 24ஆம் வசனத்திலே, and Jude the 24, வழுவாதபடி நம்மை காக்கவும். And now to keep able to keep away from falling. வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். வழுவாதபடி காக்கவும் முடியும். வழுகி விட மாட்டாய். எத்தனையோ முறை வழுகி விழுந்தாய். இனி வழுவாதபடி அவர் உன்னை காக்க வல்லவர். Many times we were falling, but he is able to keep you without falling. அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிறுத்த வல்லவர். To present you faultless before the presence of his glory with that exceeding joy. ஒரு சிறிய குறை கூட நம்முடைய ஜீவியத்தில் இல்லாமல் அவருடைய சமூகத்தில் அவர் நம்மை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. நம்மை ஒரு சிறு குறை கூட இல்லாமல் மாசற்றவர்களாக மிகுந்த மகிழ்ச்சியோடு அவருடைய சமூகத்திலே நிறுத்த வல்லவராக இருக்கிறார். And even the Lord God is able to keep us without any fault, even in the presence of the Lord. இந்த படத்தை பாருங்கள். Just look into the picture. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களை பாருங்கள். Just look into the 12 disciples of the Lord Jesus Christ. இதுல 11 பேர் இருக்கிறார்கள். You can find 11. ஒருவன் ஆண்டு கொண்டு செத்து விட்டான். One already hanged to death. அவனுக்கு பதிலாக ஒரு ஆள் இன்னும் தெரிந்து கொள்ளப்படவில்லை. And even the man who is in that place was not been chosen. இந்த 11 பேரை பாருங்கள். Just look into these 11. இயேசு கிறிஸ்து வானத்தில் எழுந்தருளி போகும்போது, while Jesus Christ ascended to heaven, அவர்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். They were just gazing steadily upon the heaven. இந்த சீஷர்களுடைய ஜீவியத்திலும் கூட சுபாவத்தில் குறைகள் இருந்தன. Even in the life of the disciple and the nature, they had some deficiency. சிலர் பயங்கர கோபம் உள்ளவர்களாக இருந்தார்கள். Some people are very violent and wrathful. அவர்கள் யார்? Who are those? யாக்கோபும் யோவானும். And they are the James and John. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெயரிட்டார். And God had given the word. என்ன பெயர்? பவுனெர்கெஸ் என்று பெயரிட்டார். இடிமுழக்கத்தின் மக்கள். And they are the people of the lightning. ஆனால் அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் பாருங்க, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் வானத்திலிருந்து இறங்கி வந்த பின்பு, when they anointed the Holy Spirit descended down from heaven, இவர்களுடைய சுபாவம் மாற்றப்பட்டது. Even the nature has completely been changed. அந்த இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பெயர் வாங்கினதான அந்த அப்போஸ்தலர்கள் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார்கள். And
And even the people who got the title as the people of the lightning, they were termed to be as the apostles of love. சில வேளைகளிலே மனுஷர் மேல கோபம் வரும்போது இவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு வராதா என்று நினைப்போம். இவர்களை போல யாக்கோபு யோவான் அப்படிதான் நினைப்பாங்க, வானத்தில் இருந்து அக்கினி வர பண்ணி விடலாமா என்று. Even if anybody do any wrong evil against us, we would think like this, James John, to send down the fire from heaven. நமக்கு கூட என்ன வந்திருக்கு, யாராவது நமக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது இவங்க மேல ஒரு நியாய தீர்ப்பு வராதா என்று நினைச்சவங்க தயவு செய்து கை உயர்த்துங்க பார்க்கலாம். கை உயர்த்துங்க. ரொம்ப பேருக்கு வந்திருக்கு, ரொம்ப பேருக்கு வந்திருக்கு. ஊழியக்காரங்கள் யாருக்கும் வந்ததில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் என்ன சொல்றேன், வந்தா கை தூக்கணும், சும்மா மாய்மேலம் பண்ணக்கூடாது. மாய்மேலம் பண்ணக்கூடாது. இப்ப மாய்மேலம் தானே, பாத்தீங்களா? ஏன் அப்பவே உயர்த்தினா என்ன? இந்த மாதிரி சந்தர்ப்பம் சொல்றது உங்களை நீங்கள் நீதிமான்களா காட்டும்படி அல்ல, கர்த்தருக்கு முன்பாக எனக்கு அப்படி வந்திருக்கிறது எண்ணம். பேதுருக்கும் யோவானுக்கும் கூட வந்தது. வானத்திலிருந்து அக்கினி வர பண்ணிடலாமா? இப்படி எல்லாம் செய்றாங்களே, வானத்திலிருந்து அக்கினி வந்து இவங்களை அழிக்காதா? அப்போ கை உயர்த்துங்க. அப்ப நம்ம எல்லாம் யாரு? இடிமுழக்கத்தின் மக்கள். இந்த இடிமுழக்கத்தின் மக்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அன்புள்ள மக்களாக, இந்த அப்போஸ்தலர்கள் 2 பேரும் அன்புள்ளவர்கள். யாக்கோபை பற்றி படித்தேன். சிலுவையில் இருந்து கொண்டு, சிலுவையிலே தொங்கிக் கொண்டே இயேசு கிறிஸ்துவின் அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணி கொண்டே இருந்தாராம். Even the James was just hanging on the cross. He was only preaching about the love of the Lord Jesus Christ. யாக்கோபுடைய கடைசி நேரத்தை பற்றி, சமயத்தை பற்றி படிக்கும்போது, while you just read of the last moment of James, சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போதே ஆண்டவருடைய அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணினார். while he was hanging on the cross, he was preaching about the love of the Lord Jesus Christ. இந்த அன்பின் பிரசங்கத்தை கேட்டுதானே அந்த போர்ச்சவர்கள் போய் அதிகாரியிடத்தில் போய் இவனை விடுதலை செய்யலாமா என்று பரிந்து பேசினான். Even all the warriors, while he just preached their love, words of love, they were just demanding. ஜனங்களும் போய், இந்த பிரசங்கத்தை கேட்ட ஜனங்கள் போய் அதிகாரிகளிடத்தில் போய் அவனை விடுதலை செய்யும்படியாய் பரிந்து பேசினார்களாம். Even all those people went and recommended that he must be released. அவருடைய அன்பின் வார்த்தைகள் அவர்களை தொட்டது. Even the words of love had really touched those warriors. உடனே சொன்னார்களாம், அதிகாரி சொன்னார்கள், சரி நீ அவனை சிலுவையிலிருந்து இறக்கி விடுங்கள் என்று. And even those officials told you, just make them ஓடி 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 வந்து சிலுவையில தொங்கிக் கொண்டிருந்த அந்த யாக்கோபை ஓடி ஓடி வந்து சிலுவையில கையில கட்டியிருந்த கயிறு எல்லாம் அவிழ்த்தாங்களாம். கடைசி கயிறு அவிழ்க்கும் போது அந்த சரீரம் ஜீவனில்லாத சரீரமாய், செத்த சரீரமாய் கீழே விழுந்தது. And while they were just unraveling that rope, while they were unraveling the last rope, and he was a dead person. பிரியமானவர்களே, யாக்கோபு இடிமுழக்கத்தின் மகன் என்று பெயர் வாங்கினவன், அன்பின் அப்போஸ்தலனானான். Even the James, who was called termed to be the people of light, he became யோவான் அப்போஸ்தலனுடைய நிருபங்களை பாருங்கள். யோவான் அப்போஸ்தலனுடைய நிருபங்களை பாருங்கள், அன்பை பற்றி தான் எழுதி கொண்டே வருகிறார். Even while you look into the epistle of John, he will be writing about the law. அன்பில்லாதவனிடத்தில் தேவன் இல்லை. Even man who have no love, there is no God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. இப்படியே இவர்களுடைய சுபாவங்களை எல்லாம் மாற்றி விட்டார். In such a way, God had changed their nature completely. பேதுருவை பாருங்கள். நான் நினைக்கிறேன் இவதான் பேதுருவா இருக்கும். எல்லாரும் சீனியர் உட்கார்ந்து இருக்கிறார் பாருங்க. I think he must be the Peter, elderly man. He must be the senior. அவருக்கு ஒரு பயத்தின் ஆவி உண்டு. And he had a spirit of fear. பயம் வந்தா என்ன பேசுறாருன்னு தெரியாது, தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. சபிக்கும் சாபம் பண்ணவும் தொடங்கிடுவார். When he's having a fear, he will say, I never know that, started cursing and making a vow. ஆனால் கர்த்தர் அவரை தேடி போனார். But the Lord God, he came in search of தேடி போனார். He came in search of him. அழைத்து வந்தார். And brought him. என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். And he asked him whether he is loving him. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். Oh Lord, I am loving you. ஆமென். என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டார். And the Lord asked whether he is loving. ஆட்டுக்குட்டிகளையும் ஆடுகளையும் அவர் கையில ஒப்பு கொடுத்து போனார் ஆண்டவர். And even all those sheep and the lamb, he அபிஷேகம் பெற்ற பிறகு, after receiving the anointing of the Holy Spirit, பயம் பறந்து போய் விட்டது. and all the fear fled from him. அநேக ஆயிரம் யூதர்களுக்கு முன்பாக நின்று சொல்லுகிறார், நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லுகிறார் தைரியமாக. And he was saying very boldly before those people, but whom you crucify. இப்படி சொன்னால் ஒருவரை பற்றி சொல்லலாம். தோமா அப்போஸ்தலன் சொன்னார், நான் விரலை போட்டு பார்த்தால் தான் நான் நம்புவேன். அவருக்கு நம்பிக்கையே இல்லை, விரலை போட்டு பார்த்தால் தான் நம்புவேன். அதே தோமா அப்போஸ்தலனை அபிஷேகத்தினாலே கர்த்தர் மாற்றினார். இந்தியாவுக்கு வந்தார். இந்தியாவில் வெற்றிகரமாய் ஊழியம் செய்து மரித்தார். Even Thomas said, until I put my hand in his sides and
finger I will never believe. When he became a believer, he came to India and he died. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise to the holy name. 20 ஆண்டுகள் இந்தியாவில் ஊழியம் செய்தார். For 20 years he served the Lord in India. AD 52ல இந்தியாவுக்கு வந்தார். He came to India AD 52. AD 72ல மரித்தார். He died AD 72. தைரியமாக சாட்சியாக இருந்து மரித்தார். And he was so courageous, boldly died for the Lord. அபிஷேகமானது உன்னையும் வழுவாதபடி காக்க வல்லதாக இருக்கிறது. Even the anointing able to keep you from falling. மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக ஒரு சிறிய குறை கூட இல்லாமல் நம்மை நிறுத்தவர் வல்லவராக இருக்கிறார். And he is able to present ourselves even without a fall, blameless with joy. முழங்கால் இருங்கள். Let's all stand. இந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? How many of you would say believe this promise? ஆமென். இப்படியே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். Even I could able to say one after another the promises of God. நம்முடைய ஜீவியத்தின் ஒவ்வொரு பகுதிக்கும் அவருடைய வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. Every part of our life the promises of God have been given. இது ஒரு நல்ல நிச்சயம் உள்ள ஜீவியம். It is a life which is having such a surety. இது ஒரு நல்ல டெஃபினிட் நல்ல திட்டவட்டமான ஒரு ஜீவியம். It is a life with a good definite life. பவுல் சொல்கிறார், நான் ஆகாசத்தை அடிக்கிறவனாய் சிலம்பம் பண்ண மாட்டேன். And I will never be vainly just flying in the air. ஆமென். நான் நிச்சயம் இல்லாதவனாய் ஓட மாட்டேன். I will never run without any. ஆண்டவர் உனக்கு ஒரு நல்ல நிச்சயத்தை தருகிறார். God is having a steadfastness about. உன்னுடைய வழுகி போகிற சுபாவத்தை மாற்றுகிறார். And he is taking away all falling nature. உனக்கு நல்ல ஸ்திரமுள்ள இதயத்தை தருகிறார். And he is able to give a firm heart. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். Just who believe, lift up your hand and you praise God. ஆண்டவரே, இந்த ஏழையாகிய எனக்கு நீர் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை தந்தீரே. Oh, as I am a poor man, you are given the kind of promises. அந்த நல்ல வாக்குத்தத்தத்தை தந்தீரே. You have given such a wonderful promises. அந்த மகிமையான வாக்குத்தத்தத்தை தந்தீரே. You have given that a glorious promises. என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றும்படி அந்த விலையேற பெற்ற வாக்குத்தத்தத்தை தந்தீரே. While you make me precious, you have given the precious promises. அந்த ஆமென்றும் ஆமென் என்றும் மாறாத வாக்குத்தத்தத்தை தந்தீரே. You have given a and amen unchanging promises. எத்தனையோ சந்தர்ப்பத்தில் நான் மாறி போனேனே ஆண்டவரே. Even many circumstances I have been changed. மாறி போனேனே ஆண்டவரே. Lord, I have been changed. ஆனால் நீரோ மாறாதவராய் இருந்தீரே. God, the Lord is unchanging. உம்முடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுங்கள். You say, I believe thy promises. எந்த காரியத்துக்கும் நான் கவலைப்பட மாட்டேன். For anything I will not be worried. உம்முடைய வாக்குத்தத்தம் என் ஜீவியத்தில் பலிக்கும். Your promises will accomplish in my life. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிப்பேன். I will hold even the word of life. மகிமைப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. Just you glorify God. அபிஷேகத்தோடு மகிமைப்படுத்துங்கள். With the anointing you glorify God. அருமையான வாலிப சகோதர சகோதரிகளே, Oh, young boys and girls. உங்களுடைய வாலிப ஜீவியம் வெற்றிகரமான ஜீவியமாகும்படிக்கு, Your youthful day must be victorious day. ஆசீர்வதிக்கப்பட்ட ஜீவியமாகும்படிக்கு, That it may be a blessed life. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். Just you hold the promises of God. வாக்குத்தத்தங்களை நம்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். Never believe the promise and they will never put to shame. ஆமென். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். The Lord God who made a promise, yes, He is a faithful God. வாக்குத்தத்தம் செய்தவர் வாக்கு தவறிடாரே. எல்லாரும் அபிஷேகம். மானிடர் மாறிடுவார், என் நேசர் மாறிடாரே. உன் நேசரை அண்டிக்கோ, உன் நேசர் பாதம் தேடிக்கோ. உன் மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை வாக்கு தத்தம் செய்தவர். எல்லாரும் பாருங்கள் விசுவாசத்தோட. ஏ மானிடர் மாறிடுவார், என் நேசர் மாறிடாரே. உன் நேசரை அண்டிக்கொள், அண்டிக்கொள். உன் நேசர் பாதம் தேடிக்கொள். உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார். Jesus. மானிடர் மாறிடுவார், நேசர் மாறிடாரே. உன் நேசரை அண்டிக்கொள், உன் நேசர் பாதம் தேடிக்கொள்.
உன்மேல் தன் கண்ணை வைத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு முறை கூட உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இப்பொழுது இங்கே பேசப்பட்ட இந்த வாக்குத்தத்தங்களை, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்துள்ளதான வசனங்கள், வார்த்தைகள், உண்மையாகவே அதை நான் விசுவாசிக்கிறேன். நான் தேவனுடைய வசனத்தையும் வாக்குத்தத்தத்தையும் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் திரும்ப இந்த கோரசை பாடுங்கள். உங்களுக்குள்ள ஒரு வல்லமை ஊடுருவி பாய்வதை நீங்கள் காண்பீர்கள். வாக்கு தத்தம் செய்தவர், எல்லாரும் கை தட்டி பாருங்க. மானிடர் மாறிடுவார், உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார், உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை காட்டிடுவார், உன்மேல் தன் கண்ணை வைத்து இந்த பாதை கதுவா கரபம். Praise the Lord. ரகலபல கதுரம் ரஷமஹரி துரமஹ ரினிரிகரமஹ பரசரப் கலாயிதபஹ தியால கதுலம் ஷரபௌதபல. ஆமென். அல்லேலூயா. நாம் தேவனுடைய சாட்சிகளாக மாறுவோம். நாம் வாக்குத்தத்தத்தின்படி ஜீவிக்கிறவர்களானால் நாம் சாட்சிகள் என்று அழைக்கப்படுவோம். ஏனோக்கும் எலியாவையும் பற்றி 2 சாட்சிகள் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி ஜீவிக்கிறதா இருந்தால் நாமும் கூட சாட்சிகள் என்று அழைக்கப்படுவோம். நீ தேவனுடைய சாட்சியாக ஜீவிப்பாய், வசனத்துக்கு சாட்சியாக இருப்பாய். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உன் ஜீவியத்தில் பலிக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நாங்கள் உன்னை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, பரகாலனகால ஜெபத்தின் எனக்கு ஆசிராய் தந்தபடியால நாங்கள் உன்னை துதிக்கிறோம் ஐயா. இந்த சாயங்கால வேளையில கர்த்தாவே, இந்த பார்வடியில் வந்திருந்த கர்த்தாவே, எங்களுடைய ஜீவத்தை கர்த்தாவே உன்னோட ஆராய கர்த்தரோடு நெருங்க உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்ப நீர் எங்கள் உதவி செய்தபடியால் நாங்கள் உன்னை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த வேளையில கர்த்தாவே எங்களோடு பேசின கர்த்தாவே ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நாங்கள் உண்மை தெரிக்கிறோம் ஐயா. இயேசுவே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் ஒன்றும் மாறாத கர்த்தாவே, உம்முடைய வாக்கு தத்தங்கள் கர்த்தாவே நித்திய வாசஸ்தலவரை கர்த்தாவே எங்களை கொண்டு சேர்க்கிறது கர்த்தாவே. இயேசுவே, உம்மை ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வாக்கு தத்தம் கர்த்தாவே
ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.